பங்கை தெரிந்து கொண்டால் புரோட்டா இந்த போடை பைசா தானே தேவையானது ஒன்றே மறையால் தண்ணீர் எடுப்படாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் வரும்போதும் ஒரே நோக்கம் இயற்கையை நேசிக்க தெரிந்து கொள் மரங்களை வெட்டி செய்த பண்ணையாக அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று வெளி விருட்சங்கள் மனுஷனுக்கு ஜீவனத்தை காணாதீர்கள் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அறவத்திலும் பொக்கிஷத்தை சேர்த்தவங்கள் பூச்சியாக திருவாவது கெடுத்தது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டு தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் சொல்ல சும்மா ஒரு 150,000 சொல்லணும் அவ்வளோவா சொல்லணுங்களா இவர் சொன்னாரா 60,000 சொன்னாரா என்னன்னு தெரியும் அங்கே போன உடனே அவா சொல்லிட்டா கொட்டடிக்காரி டெல்லி சாப்பாடு சொன்னாரு ஒன்றும் கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தெரிந்துகொள் தம்பி பாட்டு பாடலாம் தெரிந்துகொள் தம்பி தெரிந்துகொள் நல்ல பங்கை தெரிந்துகொள் தெரிந்துகொள் தம்பி தெரிந்துகொள் நல்ல பங்கை தெரிந்துடா ஏன்டா நான் வராமல் எப்படி கர்த்தரை ஆராதிக்கலாம் நான் தான் இந்த சர்ச்சோட கொயர் மாஸ்டர் அதெல்லாம் தெரியாதுடா நான் இல்லாமல் எப்படி ஆராதிக்கலாம் இங்கே நான் தான் கொயர் மாஸ்டர் அதான் நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் தெரியாதுடா நான் இல்லாமல் என்ன எதுவும் பண்ணக்கூடாது ஏன் நாங்கள் பண்ணுவோம் கர்த்தரை ஆதரிப்போம் அதுக்கு என்ன எங்கள் அப்பாயோட கூட்டு இது யாராவது இருக்கட்ட அதுக்கு எனக்கு என்ன நாங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தான் செய்வோம் அதை கேட்க நீ யாரு நான் சர்ச்சில் உள்ள நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை நான் இல்லாம நீ எப்படி ஆராதிக்கலாம் வந்ததுல இருந்தே அதே சொல்லிட்டு இருக்காம அடுத்த வா எல்லாம் சேர்ந்துருந்து ஆராதிப்போம் அதெல்லாம் முடியாட்டா எதுக்குடா எதிர்த்தாலும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா வேற என்னதான் செய்யணும் அப்ப நீ மேல பாடு அதுல யார் சவுண்டா பாடுறான்னு பார்ப்போம் சரி நான் பாடினாதான் எல்லாரும் பாடுவாங்க பாரு தெரிந்துகொள் தம்பி தெரிந்துகொள் நல்ல பங்கை தெரிந்துகொள் தெரிந்துகொள் தங்கை ஏன்டா நான் பாடுறேன்டா ஓகே தெரிந்துகொள் தம்பி தெரிந்துகொள் நல்ல பங்கை தெரிந்துகொள் தெரிந்துகொள் தம்பி தெரிந்துகொள் நல்ல பங்கை தெரிந்துகொள் நம்ம சேர்ந்துதான் தான் கர்த்தரை ஆராதிக்கணும் தனி ஆராதிக்க விட்டாருவா அதெல்லாம் தெரியாதா பாஸ்டர் வரட்டு சொல்லு டே பாஸ்டர் வரா தள்ளி ஸ்தோத்திரம் பாஸ்டர் என்னடா இங்கே ஒரே சத்தமா இருக்கு ஒன்னால பாஸ்டர் அதைய அப்பாக்கே பூட்டைங்க எடுத்துன்னு போயிடலாம் இல்ல பாஸ்டர் நான் சும்மா போய் சொல்றான் பாஸ்டர் எல்லாரும் சேர்ந்து தானே பாஸ்டர் கர்த்தரை ஆராதிக்கணும் அவன் போய் தனியா பண்ணுவானா சரி நான் ஒரு கேம் வைக்கேன் அந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க
இந்த சர்ச்சில் தெரியாது. ஓகேவா? வெறும் கேம் தானா? ஓகே பாஸ்டர். இதெல்லாம் அசால்ட் பாஸ்டர். போய் கேம் பிஸ்கெட் எடுத்துட்டு வா கேம். ஓகே பாஸ்டர். நாலு புரோட்டா இந்த போகிறேன் குன்னம்லான நில்லு. ரெண்டு பிஸ்கெட் இருக்கா? ஆமாம் பாஸ்டர். இந்த 2 பிஸ்கெட்னே கையை நீட்டி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுவாங்க. அது யார் சாப்பிட்டாலோ அவங்களுக்கு தான் வந்து சர்ச்சு சொந்தம். சரியா? ஓகே பாஸ்டர் சாப்பிடுங்க. நேரம் அப்படியே அந்த வந்துடும். பைக் அங்கே ஓட்டு அங்கே வந்து நான் கையை மறக்காம சாப்பிடணும். நாட்டு சால்னாயும் கொடுத்துட்டா வர போயிடும். ஆனால் சால்னா வந்து வாங்கி தருவா. சால்னா மட்டும் வாங்கி தரலாம். இந்த பல்லனுக்கு பிறந்த பல்ல பயில்களா உட்கார். சரி போகணும். சரி பாஸ்டர். 2 பேரால உங்களால் சாப்பிட முடிஞ்சுதா? இல்லை பாஸ்டர். இப்போ நானும் கோயில் பிள்ளையும் சாப்பிட்டு காமிக்கிறோம். வாருங்க. என்னங்க பாஸ்டர்? கோயில் பிள்ளை இப்போ நாங்கள் சாப்பிட்டா பார்த்தீங்களா? இது ஒற்றுமையாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். இப்போ நீங்கள் 2 பேரும் மன்னிப்பு கேட்டு 2 பேரும் சேர்க்கணும் விடுங்க பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது பாஸ்டர். மன்னிச்சிருடா. நம்ம சேர்ந்து ஒட்டா கர்த்தரை ஆராதிப்போம். சரிடா. உண்டே வச்சிருக்குது. ஐயோ